அப்படிமா அது போன்று அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்கணும்னா உங்களுடைய தவக்கல், உங்களுடைய நம்பிக்கை நீங்க முழுமையாக அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். அப்படி முழுமையாக எந்த அடியான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கின்றானோ அந்த அடியானுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அந்த அடியான் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளையும் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்போ அல்லாஹ் முறையாக நாட்டம் கொள்வது அதான் அல்லாஹ் விரும்புறான். ஒரு அடியான் இடத்துல அல்லாஹ் எதை விரும்புறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை முழுமையாக நாடுவது. அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. என்னுடைய இறைவன் எனக்காக வேண்டி கொடுப்பான், என்னுடைய இறைவன் எனக்கு கொடுப்பான் என்று முறையாக அல்லாஹுவை நாடுவது, முழுமையாக நம்பிக்கை கொள்வது. கொடுப்பதுல அல்லாஹுவை தவிர வேறு யாருமே சிறந்தவர் கிடையாது. கொடுப்பதுல அல்லாஹுவை தவிர சிறந்தவர் யாரும் கிடையாது. ஆனால் அதை அல்லாஹ்விடத்திலிருந்து முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் தவக்குலிஹி, தவக்கல் நம்மளிடத்துல முழுமையாக இருக்க வேண்டும். யார் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ, அல்லாஹ்வை முழுமையாக நம்புகின்றாரோ, அல்லாஹ் மீது முறையாக நாட்டம் கொள்கின்றாரோ அவருடைய தேவைகளையும் அவருடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் மீது முழுமையாக தவக்கல் வைக்கக்கூடிய அந்த ஈமானை நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமா இருக்குது, அந்த வார்த்தை இருக்குது, அது ஆக உயர்ந்தது. அது ஆக உயர்ந்தது. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதாக ஒரு அடியான் எப்பொழுதெல்லாம் சொல்லுகின்றானோ அப்பொழுதெல்லாம் அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறாரு. அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவை, அந்த திக்ரை ஒரு அடியான் அதிகமாக ஓதும் போதெல்லாம் அந்த அடியானுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திக்ரை ஒரு அடியான் அதிகமாக ஓதும் போதெல்லாம் அது அவனுடைய பிரார்த்தனைகள் அதை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மரணமும் கடுமையான வியாதிகளும் இதெல்லாம் உங்களுக்கு வருவதற்கு முன்னாடி, ஏன்னா இந்த மரணம் வந்துவிட்டாலோ அல்லது கடுமையான நோயினால் பாதிக்கப்படக்கூடிய வியாதிகள் வந்துவிட்டாலோ இதனுடைய காரணத்தினால் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது தடை ஏற்படும். எனவே அதிகமாக நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். வியாதி ஒருபோதும் வந்துவிடக்கூடாது எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். மரணம் எப்போது வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அதற்கு முன்னதாக கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த திக்ரையே செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கு முன்